Hello friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். சோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதல இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அதையும் நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன்ல கிளிக் பண்ணீங்கனா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாங்க கடைசி வரைக்கும் பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மக் பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லா கரையா இருக்கு. இது வந்து உப்பு பூத்த மாதிரி நல்லா பேஸ்டா புடிச்சிருக்குங்க. ஸோ நான் ஏதாவது போட்டு தேய்ச்சேன்னா கூட டெட்டால் இல்லை விம் அந்த மாதிரி எது போட்டு தேய்ச்சாலும் இது போகவே இல்லை. அது எப்படி போக வைக்கலான்றதை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி கரை மக்ல மட்டும் இல்லைங்க, நம்மளோட பக்கெட்ல கூட இருக்கும். இது பாருங்க சைட்ல பிடியெல்லாம் எப்படி டார்க்கா பிடிச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நாளாக அது என்னென்ன ஆகும், தண்ணியிலே இருக்க பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்குங்க. இதை நீங்க எதை போட்டு வச்சு தேய்ச்சிங்கனாலும் போகவே எனக்கு போகல. அதாவது ஸ்க்ரப் எல்லாம் வச்சு தேய்ச்சி கூட பார்த்துட்டேன், போகல. ஸோ இதை எப்படி ஈஸியாக எடுத்துடலாம், எந்த லிக்விடும் போடாத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. இந்த உப்பு பூத்ததை இந்த மாதிரி பிளேட்ல வச்சு சுரண்டினீங்கனாலே ஃபுல்லா அந்த லேயரா வந்துடுதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அப்புறம் மக் நல்லா பளிச்சுன்னு ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த லேயர் எடுத்துடலாம். அந்த உப்பு பூத்ததெல்லாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அந்த மக்கோ இல்லை பக்கெட்டோ ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டீசெண்டாகவும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுதான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நல்லா க்ளீனாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம லேயரை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதில் மட்டும் இல்லை, பாட்டம்லையும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. நிறைய பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நல்லா அடை மாதிரி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லையும் இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விட்டுருச்சு. முன்ன எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அவுட்டர்லேயும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை வச்சு இதை எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப மெனக்கிடவே தேவையில்லை. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே வந்துடுது. மக்கு ஸ்பாயில் ஆகிடும், கீரலாக ஆகிடும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. வெறும் அந்த உப்பு பூத்த லேயர் மட்டும் தாங்க வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த ஸ்பாயிலும் ஆகலை. ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா விடுது பாருங்கள். நீங்கள் ஏதாவது போட்டு லிக்விட் போட்டு தேய்ச்சி அதெல்லாம் பண்ணுறத விட இந்த மாதிரி பக்கெட்லேயோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வளவலன்னு இருக்க மக்கு பக்கெட்லலாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அது ஏதாவது கீரல் பட்டோ இல்லை விரிசல் ஆகிடுச்சு அப்படின்னு கூடாது. இது நல்லாவே விடுது. நீங்கள் பக்குவமாக இதை நல்லா நீக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த புடியிலையும் ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியுது. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது போட்டு வாஷ் பண்ணனாலும் பண்ணி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மக்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுங்க. எனக்கு பால்கனியில் அவுட்டரில் இருக்கிறதுனால கரை ரொம்பவே பிடிச்சிடுது. இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே பளிச்சுன்னு விட்டுருச்சு. ஏதாவது உங்களுக்கு வேஸ்ட்டான லிக்விடோ இல்லை ஷாம்பு இதெல்லாம் தேவையில்லாத, அதாவது டேட் பாராக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி வாஷிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அதை நம்ம தலைக்கோ இல்லை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி வாஷிங் பண்ணுறதுல யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவும் கரையும் விடுது. இப்போ பாருங்கள் நான் இதை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பும் நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. நார்மல் ஸ்க்ரப் இருக்கிறத விட நீங்கள் இரும்பு ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா விட்டுருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரை அப்படியே இருக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன தேய்ச்சிங்கனாலும் போகாது இந்த கார்னர்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி
பிளேடை வச்சு நீங்கள் இந்த கரையை வந்து அதாவது அந்த உப்பு பூத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது கீரைலாம் எதுவுமே விழாதுங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நீக்கி எடுக்கும் போது அந்த கரை வந்து நல்லா க்ளீன் ஆகிடுது, அந்த உப்பு பூத்ததெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சிங்கில் வந்து இந்த கார்னர்லேயும் அப்புறம் இந்த தண்ணி போகிற இடத்துலையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் பிடிச்சிக்கும், அடை மாதிரி பிடிச்சிக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நீங்கள் எதை போட்டு க்ளீன் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் விடுறது கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஐட்டம் அதாவது பிளேட் மாதிரி ஒன்று வச்சு நம்ம நீக்கி எடுக்கும் போது கண்டிப்பாக அது கரையெல்லாம் நல்லாவே போக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு வாஷ் கொடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாத வேஸ்ட்டாக போகிற அந்த லிக்விட் அதாவது டெட்டாலாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட் வாஷர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பூ, விம் லிக்விட், இதெல்லாம் டேட் பார் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாத நம்ம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக இன்னொரு டைம் வாஷ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கிராம் தாங்க. கொள்ளை வந்து நான் நல்லா முளை கட்டி எடுத்திருக்கேன். இது வந்து குருமா வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து கர்நாடகாவில் அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க செஞ்சு கொடுத்ததையும் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது, அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முளை கட்டினதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துக்குங்க. இதை நம்ம எடுக்கும் போது ரைஸோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாகிடுதுங்க. கண்டிப்பாக டயட் இருக்கவங்க அப்புறம் ஹெல்த்தி ஃபுட் தேவைப்படுறவங்களாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதேமாரி கொட்டையும் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. இதில் வந்து நம்ம ரசம் கூட வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்தாச்சு. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகிடுதுங்க. அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா மணமாக தான் இருக்குது. பட் வந்து நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னா கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட 2 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன் பொடியாக நறுக்குன 2 ஆனியனை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ எந்த கீரை வேணாலும், பாலக்காய் இருக்கட்டும், சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 2 கீரையாக சேர்ந்து கூட பொடியாக நறுக்கி இதனோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதும், அது மட்டும் இல்லாத ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விடலாங்க. லஞ்ச் அப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சாதம் எடுக்க முடியும். ஏன்னா இதுவே நல்லா ஹெவியாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள், இது எல்லாமே கொஞ்சமாக இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி அந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா, அதுலேயே நல்லா ஃப்ரை ஆகாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா கொள்ளு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஹெல்த்தியான ஒரு டிஷ் தயாராயாச்சுங்க. இது கொள்ளுன்னு இல்லை, பச்சை பயிறு, காராமணி எதில் வேணாலும் செய்யலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமனை வச்சுதாங்க. தலையில் நிறைய ட்ராண்ட்ரஃப் இருக்கிறவங்க லெமனை வந்து நல்லா தேய்ச்சி தலைக்கு குளிச்சிங்கன்னா ட்ராண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் எஃபெக்டிவாகவே இருக்கும். லெமனை நீங்கள் ஸ்கேல்பில் தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு 4-5 டைம் மேலே போட வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். வெந்தயத்தை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வெந்தயம் ஊற வச்சதோடு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டோட இன்னொன்றுத்தையும் ஆட் பண்ணலாம். அந்த பேஸ்ட்டோட லெமனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணிட்ட பிறகு நல்லா தலைக்கு குளிச்சுடுங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ராண்ட்ரஃப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புகிறேன். ஸோ இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கிச்சன்
கிளீனிங் டிப்ஸ், அதே மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். அதையும் போய் உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.